வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல அணிகள் பார்க்க போறோம். பயிற்சி 3ல் 19ல 10வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், ஏ ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வருமா, ஐ வருமான்னு நம்ம செக் பண்ணணும். ஐன்றது என்ன அப்படின்னா ஐ ஈக்குவல் டு 1001. இதான் என்னது, ஐன்ற அலகு அணி. ஐன்னா அலகு அணி, சரியா? ஏ ஸ்கொயரோட மதிப்பு என்ன வருது, இது வருதான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணுவோமா? முதல்ல பாருங்க, ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா ஏ பெருக்கல் ஏ. ஏ பெருக்கல் ஏ. ஏன்ற அணி எடுத்து எழுதுங்க. 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5 பெருக்கல் திரும்ப எதை எழுதுனா ஏன் அந்த இடத்துல பெருக்கல் போட்டாலும் சரி போடாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5, சரியா? அணிப்பெருக்கல். அணிப்பெருக்கல்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளால வீடியோல சொல்லியிருப்பேன். முதல் அணி இருக்கு இல்லையா, அதுக்கு எதுக்கு கட்டம் போடணும், நிறை ரோக்கு கட்டம் போடணும். ரெண்டாவது இருக்கு இல்லையா, அதுக்கு நிரல் காலத்துக்கு இந்த மாதிரி கட்டம் போடணும். இதெல்லாம் பஸ், இது எல்லாம் பஸ் ஸ்டாப். இப்ப பாருங்க, முதல் பஸ் கிளம்ப போகுது. எங்க போகணும், முதல் பஸ் ஸ்டாப்புக்கு. பாருங்க, 5 5 25. அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸ் பிளஸ் பேருனா மைனஸ் 4 6 24, சரியா? இப்ப பாருங்க, முதல் பஸ் ரெண்டாவது பஸ் ஸ்டாப். பிளஸ் மைனஸ் பேருனா மைனஸ் 5 20. மைனஸ் மைனஸ் பேருனா பிளஸ் 4 5 20, சரியா? 4 5 20. முதல் பஸ்ஸோட டியூட்டி முடிஞ்சது. இப்ப ரெண்டாவது பஸ் பாருங்க, எங்க போனோம், முதல் பஸ் ஸ்டாப்புக்கு. பாருங்க, 6 5 30. மைனஸ் பிளஸ் பேருனா மைனஸ் 5 6 30. எங்க போய் முடிச்சிட்டோம், முதல் பஸ் ஸ்டாப் முடிஞ்சு. இப்ப ரெண்டாவது பஸ் ஸ்டாப் பாருங்க, அருணா பிளஸ் மைனஸ் மைனஸ் 6 24, சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ் 25. இதை சுருக்கிடுவோமா, ஈக்குவல் டு பாருங்க, 25ல 24 கழிச்சா 1, 20ல 20 கழிச்சா 0, 30ல 30 கழிச்சா 0, 25ல 24 கழிச்சா 1. என்ன வந்திருக்கு பாருங்க, அலகு அணி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு, ஐ என்ற அலகு அணி. 1001 அது என்னது, ஐ அலகு அணின்னு அர்த்தம். என்ன கண்டுபிடிச்சோம், ஏ ஸ்கொயர் என்பது சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டது, சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.